இந்தியாவுடைய இடங்கள்னு சொன்ன உடனேயே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். ஆனால் இந்தியாவில் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் 8 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இந்த ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களும் உருவானதுக்கு பின்னாடி பல வரலாறுகள், கலாச்சாரம், நிலப்பரப்பு போன்ற பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நகரங்களை விட சிறிய நிலப்பரப்பை கொண்ட இடங்கள் தான் இந்த யூனியன் டெரிட்டரிஸ். சிறிய இடங்களாக இருந்தாலும் இந்த இடத்துக்காக உலக அளவில் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில பெரிய போர்களும் நடந்திருக்கு. தலைநகரமான டெல்லியில் ஆரம்பித்து அந்தமான நிக்கோபார் தீவுகள் வரைக்கும் இந்த யூனியன் பிரதேசங்களுக்குள்ள வருது. எதனால இந்தியாவுடைய இந்த 8 இடங்கள் மட்டும் எந்த மாநிலங்கள் கூடயும் சேராம தனித்தனியா இருக்கு? உண்மையிலே இந்த இடங்களை யார் ஆட்சி பண்றது? அந்தமான் தீவுகள், லக்ஷதீப், டெல்லி போன்ற ஒவ்வொரு இடங்களும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களா மாறினதுக்கு பின்னாடி உள்ள வரலாறுகள் என்ன? இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல யூனியன் பிரதேசங்கள்னா என்னன்னு பார்ப்போம். யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற இடங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மாதிரி சுய ஆட்சி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த யூனியன் டெரிட்டரிஸை நேரடியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனாலும் டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், புதுச்சேரி போன்ற இடங்கள்லாம் சுயாட்சி பண்றதுக்கான முதலமைச்சர்களும் இருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த இடங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். இந்திய பகுதிகளில் இருந்து தூரமா தள்ளி இருக்கக்கூடிய அந்தமான், லக்ஷதீப் போன்ற தீவுகள்லாம் எந்த ஒரு சுயாட்சி முதலமைச்சர்களும் இல்லாம நேரடியாவே சென்ட்ரல் கவர்மெண்டால தான் ஆட்சி செய்யப்படுது. அதாவது இந்திய மாநிலங்கள் மாதிரி இல்லாம யூனியன் பிரதேசங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இருந்தால் தான் பண்ண முடியும். நேரடியாவே இந்த இடங்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இந்த இடங்களை யூனியன் டெரிட்டரிஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லி, சண்டிகர், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், புதுச்சேரி, லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தாட்ரா, நாகர் ஹவேலி, டாமன் டியூ போன்ற இடங்கள் எல்லாம் இந்தியாவுடைய யூனியன் பிரதேசங்களா இருக்கு. இந்த ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களும் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரே காரணம் கிடையாது, வேற வேற காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த இடங்கள்ல சில இடங்கள் மட்டும்தான் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சே தவிர மற்ற இடங்கள்லாம் வேற நாட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. கோவாவை ஆட்சி பண்ண போர்ச்சுகீஸ் தான் தாட்ரா, நாகர் ஹவேலி, டாமன் டியூ போன்ற இடங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதே தமிழ்நாடு பக்கம் வந்தா புதுச்சேரி, கேரளாவுடைய மாஹி, காரைக்கால், ஆந்திராவில் இருக்கக்கூடிய யானம் போன்ற இடங்கள்லாம் நேரடியாவே பிரெஞ்சு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களுக்கு பின்னாடியும் வித்தியாசமான வரலாறுகள் இருக்கு. முதல்ல டெல்லி. இன்னைக்கு இந்தியாவுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய இந்த டெல்லி இப்ப மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள், சுல்தான்கள்னு எல்லா மன்னர்களுடைய காலத்திலையுமே அதிக முக்கியமான இடங்கள்ல ஒன்னா இருந்திருக்கு. இந்த இடத்தை யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கான்னு பார்த்தா 8ஆம் நூற்றாண்டுல இருந்தே ராஜ்புட் மன்னர்கள்னு சொல்லப்படும் ராஜபுத்திரர்கள் இந்த இடத்த ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு அப்புறம் சௌஹான்ஸ் மன்னர்கள் சில நூற்றாண்டுகள் இந்த இடத்த தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 12ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து டெல்லி சுல்தான்களுடைய முக்கியமான தலைநகரமா மாறுது. இப்படி சுல்தான் மன்னர்கள் கிட்ட இருந்த டெல்லி அடுத்து பாபருடைய காலத்துல இருந்து முகலாயர்களுடைய கைக்கு வருது. முகலாயர்களுடைய காலத்துல தான் இந்த டெல்லி முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்பட்டது. அதுலயும் ஷாஜகான் மன்னருடைய காலத்துல தான் டெல்லி முகலாய மன்னர்களுடைய தலைநகரமா மாற்றப்படுது. அது மட்டும் இல்லாம ஷாஜகானாபாத்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமும் டெல்லியில உருவாக்கப்படுது. இந்த ஷாஜகானாபாத் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு டெல்லி. இப்படி இவங்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய கைக்கு இந்த டெல்லி வருது. ஆங்கிலேயர்களும் கல்கட்டால இருந்து டெல்லியை தங்களுடைய தலைநகரமா மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நியூ டெல்லின்னு சொல்லக்கூடிய தனி ஒரு நகரத்தையும் டெல்லிக்குள்ள உருவாக்குறாங்க. இப்படியே பல வருடங்கள் போக சரியா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அப்போ அந்த நேரங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை விட டெல்லி அதிகமாக முன்னேறிய ஒரு இடமா இருந்துச்சு. இதுக்கான காரணம் இதுவரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ண எல்லா மன்னர்களுமே டெல்லியை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணனால அந்த இடம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்ச நகரமாக இருந்துச்சு. இதனாலேயே டெல்லியை இந்தியாவுடைய தலைநகரமாக ஆக்குறாங்க. மற்ற ஸ்டேட் மாதிரி சுய ஆட்சிகள் இல்லாமல் டெல்லி இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கனால நேரடியாக இந்த இடத்த மத்திய அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1991 இருந்து தான் டெல்லியை யூனியன் டெரிட்டரியாகவும் அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி அவங்களுக்குன்னு தனி முதலமைச்சர்கள்லாம் உருவாக்குனாங்க. என்னதான் இப்படி மாற்றங்களை கொண்டு வந்தாலும் டெல்லி எப்பவுமே மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்ததா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். பல சிறிய சிறிய தீவுகளை கொண்ட அந்தமான் அண்ட் நிக்கோபார்
ஜரவா, சென்டினல் மக்கள், ஓங்கி போன்ற அதிகமான பழங்குடி மக்கள் வாழ்ந்த ஒரு இடமா இருக்கு. வெளி உலக தொடர்பே இல்லாம இந்த அந்தமான் தீவுகள்ல பலாயிரம் வருடங்களா இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஜரவாஸ், ஓங்கி போன்ற பழங்குடி மக்கள் கூட தென்னிந்தியர்கள் அந்தமானுக்கு குடிபெயர்ந்து போனதுக்கு அப்புறம் வெளியுலக மக்கள் கூட தொடர்பை ஏற்படுத்தி அவங்களோட வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நார்த் சென்டினல் மக்கள் மட்டும் இப்ப வரைக்குமே எந்த ஒரு வெளி உலக தொடர்புமே இல்லாம தான் இருக்காங்க. இங்க மக்கள் எப்படி இன்னைக்கும் உயிரோட வாழ்றாங்கன்ற விஷயமே பலருக்கும் தெரியாத ஒன்னாதான் இருக்கு. இந்த நார்த் சென்டினல் மக்களை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் தரேன், மறக்காம பாத்துருங்க. சரி, இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவுகளை யாரெல்லாம் ஆட்சி பண்ணான்னு பார்த்தா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், இன்னும் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு. சரியா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்த இடங்களும் இந்தியா கூட சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் 1956 தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் யூனியன் பிரதேசமா மாற்றப்படுது. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா இந்தியாவுடைய நிலப்பரப்புகள்ல இருந்து அந்தமான் தீவுகள் அதிக தூரம் தள்ளி தான் இருக்கு. அதே மாதிரி இங்க வாழக்கூடிய மக்கள் தொகையும் குறைந்த அளவாக தான் இருக்கு. இந்த தீவுகள்ல பலாயிரம் வருடங்களா வாழ்ந்து வரக்கூடிய மக்களை பாதுகாக்கணுங்கிறதும் முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. அதனாலதான் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரடியாக இந்த தீவுகளை மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. இன்னைக்கும் அந்தமான் தீவுகள் மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு. இப்படி அந்தமான் தீவுகள் ஒரு பக்கம் யூனியன் பிரதேசமாக மாற, இன்னொரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு தீவாக இருக்கக்கூடிய லக்ஷதீப் தீவுகளும் இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமாக மாறுது. இந்த தீவுகள் சேர மன்னர்களுடைய காலங்கள்ல இருந்தே முக்கியமான ஒரு இடமா இருக்கு. அதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டு கீழேயும் இருந்துச்சு. இங்க அதிகமான தென்னிந்தியர்கள், அதுலேயும் முக்கியமாக மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் கேரளாவில் இருந்து லக்ஷதீப்க்கு குடிபெயர்ந்து போனாங்க. இன்னைக்கும் லக்ஷதீப் தீவுகளில் அதிகமாக வாழக்கூடிய மக்கள் மலையாள முஸ்லிம்கள் தான். இந்த லக்ஷதீப் தீவுகள் இந்தியா கூட சேர்றதுக்கு பின்னாடி 2 தமிழ் சகோதரர்களுடைய முக்கியமான பங்கு இருக்கு. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான்னு தனித்தனி நாடுகளாக பிரியும் போது பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படியாவது லக்ஷதீப்பை கைப்பற்றணும்னு தங்களுடைய இராணுவ கப்பலை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இந்திய அரசாங்கம் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆற்காடு ராமசாமி, லக்ஷ்மணசாமின்னு சொல்லப்படும் சகோதரர்களை உடனே லக்ஷதீப்புக்கு போய் இந்தியாவுடைய கொடியை ஏற்ற சொல்றாங்க. இந்த இரட்டை சகோதரர்களும் லக்ஷதீப்புக்கு போய் பாகிஸ்தான் வரதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய கொடியை ஏற்றி லக்ஷதீப்பை இந்தியாவுக்கு சொந்தமாக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் 1956 லக்ஷதீப் யூனியன் பிரதேசமா மாற்றப்படுது. அந்தமான் தீவுகள் மாதிரியே லக்ஷதீப்பும் இந்திய நிலப்பரப்புல இருந்து தள்ளி இருக்கனாலையும், சின்ன சின்ன தீவுகளா இருக்கனாலையும், குறைந்த மக்கள் தொகை இருக்கனாலையும் தான் இந்த இடத்த யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க. அடுத்த இடம் தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய புதுச்சேரி. 1954 தான் புதுச்சேரிங்கிற ஒரு யூனியன் பிரதேசம் உருவாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த இடம் இருந்தது. ஆனா இந்த இடத்த பிரெஞ்சு அரசாங்கம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடியே சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், தக்கான சுல்தான்கள் போன்ற பலர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா பிரெஞ்சு அரசாங்கத்துடைய காலத்துல தான் இந்த இடம் பிரெஞ்சு கலாச்சாரங்களையும் தமிழ் கலாச்சாரங்களையும் சேர்த்த மாதிரி முக்கியமான ஒரு நகரமா மாறுச்சு. இதனாலேயே இங்க வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்துடைய ஆட்சியும் பெருமளவு பிடிச்சதா இருந்தது. பிரெஞ்சுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இந்த இடம் எப்படி இந்தியா கூட சேர்ந்துச்சுன்னு பார்த்தா எந்த ஒரு போர்களும் இல்லாம இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட இந்திய அரசாங்கம் தங்களோட சேர்க்க சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பிரெஞ்சு அரசாங்கமும் சம்மதிச்சு புதுச்சேரியையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரைக்காலையும், கேரளாவில் இருக்கக்கூடிய மாஹி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய யானம் போன்ற பிரெஞ்சுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு திரும்ப தராங்க. ஆனா முக்கியமான ஒப்பந்தங்களையும் போடுறாங்க. அதாவது பிரெஞ்சு கலாச்சாரம் எப்பவுமே இந்த இடங்கள்ல இருக்கணும், பிரெஞ்சு மொழியும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாண்டிச்சேரி, மாஹி போன்ற இடங்கள்லாம் பார்த்தா சுற்றுலா தலங்களாகவும் அதே மாதிரி பிரெஞ்சு கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம புதுச்சேரியுடைய மொழிகள்ல தமிழ் மொழியும் பிரெஞ்சு மொழியும் தான் இருக்கும். இதெல்லாம் போக இந்த புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பிரான்ஸ் நாட்டுடைய குடியுரிமையும் இருக்கும். இப்படி பல ஒப்பந்தங்களோட சரியா 1954 புதுச்சேரி, அது கூடவே மாஹி, காரைக்கால், யானம் போன்ற இடங்கள் இந்தியா கூட அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்படுது. இந்த இடம் அதே மாதிரி யூனியன் பிரதேசமும் ஆக்கப்படுது. இதுக்கான காரணம் தனித்துவமான கலாச்சாரங்களையும் சிறிய நிலப்பரப்பும் குறைந்த மக்கள் தொகையும் இருக்கிறது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அடுத்து டாட்ரா, நாகர் ஹவேலி, டாமன் டியூ போன்ற இடங்கள்லாம் எப்படி இந்தியா கூட சேர்ந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த 4 இடங்களுமே போர்ச்சுகீஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா போர்ச்சுகீஸ் அரசாங்கத்துக்கிட்ட கோவா உட்பட இந்த 4 இடங்களையும் இந்தியா கூட சேர்க்கறதுக்காக கேட்குறாங்க. அப்போ போர்ச்சுகீஸ் டாட்ரா, நாகர் ஹவேலியை மட்டும் இந்தியா கூட சேர்த்துட்டு கோவா, டாமன் டியூ போன்ற இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருந்தாங்க.
இந்தியா மாதிரி பெரிய ஒரு நாட்டில் இப்படி மற்ற நாட்டோடைய ஆட்சி நடக்கிறது சரியா இருக்காதுன்னு எத்தனையோ முறை போர்ச்சுகீஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுமே கோவா, டாமண்டியூ போன்ற இடங்களை இந்தியா கூட சேர்க்கறதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் வேற வழி இல்லாம ஆபரேஷன் விஜய்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்தியாவுடைய முப்படைகளையும் அனுப்பி 3 நாட்கள்ல டாமண்டியூ, கோவா போன்ற எல்லா இடங்களையும் இந்தியா கூட சேர்க்குறாங்க. இதுல கோவா தனி ஒரு ஸ்டேட்டா மாறுது, ஆனா டாமண்டியூ யூனியன் பிரதேசங்களா மாறுது. இப்போ 2020 தாட்ரா, நாகர் ஹவேலி கூட இந்த டாமண்டியும் சேர்க்கப்பட்டு ஒரே யூனியன் பிரதேசங்களா மாறுது. அடுத்ததா சண்டிகர். பஞ்சாப்ங்கிற பெரிய ஒரு நிலப்பரப்பு இந்தியா பாகிஸ்தான் தனியா பிரியும் போது பாதி பஞ்சாப் பாகிஸ்தான் கூடயும் மீதமுள்ள பஞ்சாப் இந்தியா கூடயும் சேருது. இதுக்கப்புறம் சில வருடங்கள்லேயே 1966 இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் 2ஆ பிரிக்கப்படுது. ஒரு பக்கம் பஞ்சாப், இன்னொரு பக்கம் ஹரியானா. இந்த 2 இடங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் சண்டிகர். இந்த சண்டிகரை பஞ்சாபும் ஹரியானாவும் தங்களுக்கு தான் சொந்தம்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால பல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா 2 இடங்களுக்கும் பொதுவாக சண்டிகரை யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த சண்டிகர் மட்டும் இருக்கும். இந்த இடத்த வரலாற்று ரீதியாக பஞ்சாப் மன்னர்கள், மௌரியர்கள், குப்தா மன்னர்கள், இன்னும் சீக்கியர்கள், முகலாயர்கள் போன்ற பல மன்னர்கள் இதுவரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய 2 யூனியன் பிரதேசங்கள் தான், ஒன்று லடாக், இன்னொன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர். 2019 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தொடர்ந்து காஷ்மீரில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்னால இந்த இடங்களை நேரடியாகவே மத்திய அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தனித்தனியாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்குனாங்க. இப்போ இந்த இடங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தோடைய ஆட்சி கீழே தான் இருக்குது. இதுவரைக்கும் இந்த இடங்களை மௌரியர்கள், தோக்ராக்கள், முகலாயர்கள் போன்ற பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே முக்கியமான சுற்றுலாத்தலங்களாக இருக்குது. இந்தியாவுக்கு இந்த யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து மட்டுமே அதிகமான சுற்றுலா வருமானங்கள் வருது. தென்னிந்திய பகுதிகளுக்கு புதுச்சேரி, வட இந்தியாவுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இன்னும் இந்தியாவை தாண்டி அந்தமான் தீவுகள், லட்சத்தீவுன்னு இப்படி எல்லா இடங்களுமே இந்தியாவுடைய முக்கியமான சுற்றுலாத்தலங்களாக இருக்குது. இதுதான் இந்தியாவுடைய யூனியன் பிரதேசங்களை பற்றின வரலாறுகளும் அந்த யூனியன் பிரதேசங்கள் உருவானதுக்கான காரணங்களும். ஓகே கைஸ், நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய ஊர் பற்றின வரலாறுகளை தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் மிஸ்டர் ஹிஸ்டாரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா என்னன்னே தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.